அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கட்சியாக அதன் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிவு செய்துள்ளார். அது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயச்சந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயச்சந்திரன். அமமுகவை கட்சியாக பதிவு செய்ய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் தினகரன் மனு அளித்துள்ளார். இது குறித்த விரிவான தகவல்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் பிருந்தா. அதிமுக ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட போது தினகரன் தரப்பினர் ஒரு குழுவாக செயல்பட்டு தேர்தல் ஆணையத்திடமும் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களுக்கு சென்று அதிமுக தங்களுக்கே சொந்தம் என்று வழக்காடி வந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் தொடர்ச்சியாக அந்த வழக்கை அவர் சந்தித்து வந்தாலும் கூட அதில் பெரிய அளவு முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தினால் தற்போது அவர் தொடங்கியிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கட்சியாக பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருக்கிறார். அந்த கட்சி தொடங்கப்பட்டு சுமார் ஓராண்டிற்கு மேலாகியும் கூட இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்யாத ஒரு கட்சியாகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வந்தது. சமீபத்தில் துணை பொதுச் செயலாளராக இருந்த தினகரன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கட்சியினுடைய தலைவர் பதவி காலியாக இருப்பதாகவும் சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா வெளியில் வந்த பிறகு கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்பார் என்றும், அதுவரையில் அதிமுக தொடர்புடைய வழக்குகளை சசிகலா பெயரில் நடத்துவதற்காக தினகரன் தரப்பு திட்டமிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இதுவரையில் அதிமுக தங்களுடைய கட்சிதான் என்றும் அந்த கட்சியில் தான் இருப்பதாக தினகரன் தரப்பினர் வழக்காடி வந்தார்கள். ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வமாக தினகரன் ஒரு கட்சியை பதிவு செய்து அதற்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இனிமேல் தினகரன் தரப்பில் இருந்து நேரடியாக அதிமுகவிற்கு சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பிறகு சசிகலா தரப்பு தான் அதிமுக தொடர்புடைய வழக்குகளை நடத்தவிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நடந்து முடிந்திருக்கிற மக்களவை தேர்தல் மற்றும் 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தினகரன் தரப்பிற்கு பொதுவான ஒரு சின்னம் ஒதுக்க சொல்லி தேர்தல் ஆணையத்திடம் தினகரன் தரப்பு முறையிட்ட போது, நீங்கள் பதிவு செய்யாத கட்சியாக இருக்கிறீர்கள் என்ற காரணத்தை கூறிதான் அவர்கள் முதலில் குக்கர் சின்னத்தை ஒதுக்க மறுப்பு தெரிவித்தனர். அதே போல அவர்களுடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு சின்னத்தை கேட்டபோது கூட கட்சியை பதிவு செய்தால் அது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்கிற ஒரு கருத்தை தான் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நடைபெறவுள்ள 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தினகரன் கட்சியை சார்ந்த 4 பேருக்கும் பொதுவான சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என்பதாலும் அடுத்த கட்டமாக கட்சியினுடைய முக்கிய பணிகளை மேற்கொள்வதற்காகவும் தற்போது தினகரன் தரப்பிலிருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்தில் கட்சியை பதிவு செய்வதற்கான அதிகாரப்பூர்வமாக மனு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து விரைவில் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தினகரன் தரப்புக்கு பதில் கிடைக்கும். அப்போதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பார்க்கப்படும். ஜெயச்சந்திரன், தற்பொழுது டிடிவி தினகரன் தரப்பில் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு? அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வழியாக எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது? பொதுவாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியை பதிவு செய்வதற்கென்று சில விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிறது. அதன்படி பார்த்தோமேயானால் முதலில் ஒருவர் கட்சியை பதிவு செய்வதற்கு அந்த கட்சியினுடைய லெட்டர் பேடில் அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள், பைலாஸ் என்று சொல்வார்கள், கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள், எந்தெந்த பொறுப்புகள் இருக்கிறது, எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்படும், மாவட்ட அளவில் என்ன பொறுப்புகள் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் விரிவாக தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல அந்த கட்சியினுடைய 100 உறுப்பினர்கள், குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் தங்களுடைய கையெழுத்திட்ட கடிதத்தை தர வேண்டும். கட்சியில் தான் உறுப்பினராக இருக்கிறோம், வேறு எந்த ஒரு கட்சியிலும் நாங்கள் உறுப்பினராக இல்லை என்ற கடிதத்தை வழங்க வேண்டும். இப்படிப்பட்ட நடைமுறைகள் எல்லாம் தற்போது நிறைவேற்றப்பட்டு தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்திருந்தாலும் கூட அதன் மீது யாருக்கேனும் ஆட்சேபனை இருக்கிற பட்சத்தில் அதை தெரிவிக்கலாம் என்பதற்காக அதற்கான குறிப்பிட்ட காலக்கெடு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும். அந்த கால இடைவெளியில் எந்த ஒரு எதிர்ப்போ அல்லது ஆட்சேபனையோ தெரிவிக்காத பட்சத்தில் அதன் பிறகு தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்படும். இருந்த போதிலும் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கு குறைந்தபட்சம் 6% வாக்குகள் இருக்க வேண்டும். நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் தினகரன் கட்சியை சார்ந்த தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சுயேட்சை வேட்பாளர்கள்தான் களமிறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கட்சியாக இதுவரையில் தேர்தலில் களம் காணாத காரணத்தினால் வரவிருக்கிற 4 தொகுதி இடைத்தேர்தலில் அந்த கட்சி எத்தனை சதவீத வாக்குகள் பெறுகிறது அல்லது அவர்கள் நேரடியாக தேர்தலில் வெற்றி பெறுகிறார்களா என்பதை பொறுத்துதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுமா இல்லையா என்பது தெரிய வரும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கட்சியாக பதிவு செய்ய டிடிவி தினகரன் தரப்பில் மனுவானது தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயச்சந்திரன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.